நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 90,000 குடும்பங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அனுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 9847353005 மற்றும் 046339353333. எங்களது இமெயில் முகவரி partners@jesusredeems.org. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் உங்களோட நான் பேசுகிறேன். எங்கள் குழுவாக நாங்கள் இயேசு விடுவிக்கிற குடும்பமாக சேர்ந்து உங்கள் கூட சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் குடும்பமாக வந்து ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்தவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் தானே நாங்கள் எங்களுடைய நேரத்தை எல்லாம் கொடுத்து வந்து உங்கள்கிட்ட பேசி ஜெபிக்கிறோம். அப்போ நீங்கள் நேரத்தை கொடுக்காட்டா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? அதனால் வீட்டில் இருந்துட்டு அன்பாக சொல்லுங்கள். மாதிரி இயேசுடிக்க ஊழியத்தில் உள்ளவங்கெல்லாம் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிக்க வந்திருக்கிறாங்க, வாங்கன்னு சொல்லி. ஆமாம், தெரிந்த பாட்டு தானே, 2 பாட்டு பாடி ஒரு அரை மணி நேரம் தானே, அதை நம்ம செய்யலாம்ல. கட்டாயம் மாதிரி ஜெபிக்கணும். திங்கக்கிழமை மட்டுமில்லை, எல்லா நாளும் குடும்ப ஜெபம் பண்ணணும். எல்லா நாளும் நாங்கள் வந்து போய் ஜெபிக்க முடியாதுல்ல, வாரத்தில் ஒரு நாள் முடியும். அதுவே எவ்வளோ நாங்கள் தியாகம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களோட நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு என்னுடைய நேரத்தை கொடுக்குறேன்னு தெரியுமா? அப்போ நீங்கள் வந்து அதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் குடும்பமாக ஜெபிக்கணும். இது உங்கள் ஆசீர்வாதத்துக்காக. நீங்கள் ஜெபிச்சா உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு தான் உங்களை நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம். சரியா? சரி, இப்போ நம்ம இயேசுடிக்க ஊழிய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க, மியூசிஷியன் வந்திருக்கிறாங்க, மியூசிக் போட்டு பாட்டெலாம் நடத்துறதுக்கு வந்திருக்கிறாங்க. என்ன பாட்டு பாடலான்னு கேட்கலாமா? நான் அந்த தம்பி வந்திருக்கிறாரு. என்ன பாட்டு பாடலாம்? அப்பா வீட்டில் எப்போவுமே சந்தோஷமே. உங்கள் வீடு உங்கள் அப்பா வீடா அம்மா வீடா? ஓகே, சரி. அப்பா வீட்டில் ஏசப்பா, அவருடைய வீட்டில் எப்போவுமே அவர் நம்ம வீட்டில் இருந்தால் சந்தோஷம் தானே. அதை குறித்த ஒரு பாடல் சேர்ந்து பாடுவோம். வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு
ஏசப்பா கூட இருந்தால் எப்போவுமே சந்தோஷந்தான், எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷந்தான். அப்போ இயேசுவை நம்ம வீட்டில் அவர் சொந்தமாக ஏற்றுக்கொண்டு அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு வீட்டில் வாழுவது. ஏசப்பா எங்கள் கூட இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷ உணர்வோடு வாழ்வது. சரி, இன்னொரு பாட்டு பாட போகிறோம். இந்த குட்டி பாப்பாட்ட கேட்கலாம், என்ன பாட்டு பாடலாம்? நீ என்ன பாட்டு பாடலாம்? இவங்க சொல்கிறாங்க ஆராதிக்கணும், ஆவியானவரே உமக்கு ஆராதனை ஆராதிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டு பாடலாமா? அப்போ ஓகே, சரி. 2 குட்டி பிள்ளைகளும் சொல்லியாச்சு, அதனால் பாடிடுவோம். நீங்கள் ஓகேவா? குட்டி பிள்ளைகள்லாம் உட்காந்துருக்கீங்கள, எல்லாம் சரியாக சேர்ந்து பாடலாமா? தெரிந்த பாட்டு தானே, சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே உமக்கு ஆராதனை, தேற்றரவாளனே உமக்கு ஆராதனை. ஆவியானவரே உமக்கு ஆராதனை, தேற்றரவாளனே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. சத்தியத்திலே நிறுத்தும் ஆவியானவரே, சகல சத்தியத்திலே நடத்தும் ஆவியானவரே. சத்தியத்திலே நிறுத்தும் ஆவியானவரே, சகல சத்தியத்திலே நடத்தும் ஆவியானவரே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. இறந்த எலும்புகளை நீ உயிர்த்தர செய்பவரே, வறண்ட நிலங்களில் எல்லாம் ஆறுகள் படைத்தவரே. உலர்ந்த எலும்புகளை நீ உயிர்த்தர செய்பவரே, வறண்ட நிலங்களில் எல்லாம் ஆறுகள் படைப்பவரே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஆவியானவரே உமக்கு ஆராதனை, தேற்றரவாளனே உமக்கு ஆராதனை. ஆவியானவரே உமக்கு ஆராதனை, தேற்றரவாளனே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஆமென், ஆமென். ஆண்டவர் ஆராதிப்பது எவ்வளோ சந்தோஷம். எல்லாரும் குடும்பமாக ஆண்டவர் ஆராதிப்பது. தினமும் உங்கள் வீட்டில் இப்படி பாடல் சத்தை கேட்கணும், ஆராதனை சத்தை கேட்கணும். அப்போ தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டை நிரப்பும் இல்லை. அப்போ எந்த தீங்கும் உங்கள் வீட்டை அணுக முடியாது. அதுதான் நமக்கு பாதுகாப்பு. சரி, ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ குடும்பத்திற்கு என்னென்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். 128 சங்கீதம் 3ஆம் வசனத்தில், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன்னுடைய பிள்ளைகள், அந்த ஆசீர்வாதம், பிள்ளைகளை குறித்த ஆசீர்வாதம், பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்களாம். ஒலிவ மரம் என்பது ஒரு செழிப்பான ஒரு மரம். அந்த மரத்துக்கு என்ன சிறப்புன்னா, அந்த மரத்தினுடைய தண்டிலையும் சரி, அதனுடைய இலைகளிலும் சரி, அதனுடைய காய்களிலும் கனிகளிலும் எல்லா இடத்துலையும் எண்ணெய் இருக்கும். அந்த மரம் முழுவதுமே ஆயில். அது ஒரு அனாயிண்டிங், அபிஷேகத்தையும்
ஆசீர்வாதத்தையும் குறிக்கும். அப்போது பிள்ளைகள் பந்தி சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பாங்க, செழிப்பாக இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருப்பாங்க. உன் சந்ததியின் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கார்ல, அவருடைய ஆவியை ஊற்றும் போது சந்ததி பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படி ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளுக்கு உண்டாக நம்ம ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப முக்கியமானவங்க. உங்கள் குடும்பத்தில் 2 குழந்தை இருக்கலாம், 3 குழந்தை இருக்கலாம், ஒரே குழந்தை இருக்கலாம், அல்லது இன்னும் குழந்தைகள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த வருஷம் ஆண்டவர் குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குழந்தை செல்வம் அவருடைய வீட்டில் உண்டாகணும், தடைகள் மாறணும், இயேசுவின் நாமத்தில் இந்த நன்மைகள் நடக்கணும். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆண்டவர் அப்படியே செய்வார். சரி, இப்போ பிள்ளைகள் பந்தி சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகள். இந்த பிள்ளைகளை நம்ம எப்படி நேசிக்கிறோம், பராமரிக்கிறோம்? இந்த பிள்ளைகளை நிறைய பேருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியல, கஷ்டப்படுறாங்க. அது இப்போ பிள்ளைகள் ரொம்ப மூளையில் பலவிதமான மூளை அறிவு பெருகி விட்டது. அதனால் அந்த காலத்துலலாம் பிள்ளைகிட்ட அப்பா அம்மா செய்யக்கூடாது அப்படின்னா சரி, செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது போல் அப்பாவுக்கு பிடிக்கல, அம்மாவுக்கு பிடிக்கலாம், அமைதியாகிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் செய்யக்கூடாதுன்னா ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கும். முன்னால் கேள்வியே கேட்காம பயத்தோடு கீழ்ப்படிவாங்க. இப்போ அப்படி கிடையாது. பிள்ளைகள் கேள்வி கேட்பாங்க. இதை பார்க்காத, ஏன் பார்க்கக்கூடாது? இது செய்யாத, ஏன் செய்யக்கூடாது? இங்கே போகாத, ஏன் போகக்கூடாது? இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் போகிறாங்க, நான் மட்டும் ஏன் பார்க்கக்கூடாது? இந்த கேள்வி எழும்போம். அம்மா சொல்கிறல்ல, அப்பா சொல்கிறல்ல, அவ்வளோதான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது அந்த காலம். இப்போ உள்ள காலம் அப்படி இல்லை. பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை சொல்லணும். ஏன் இது நமக்கு கஷ்டம், ஏன் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு போதிக்கணுமா. எபேசியர் 6 அதிகாரத்தில் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார் கீழ்ப்படிந்திருங்க பெற்றோருக்குன்னு சொல்லிட்டு, அடுத்தது பெற்றோருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு 4 வசனத்தில், எபேசியர் 6 வசனத்தில், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. அப்போது கோபப்படக்கூடாது. பிள்ளைகள் மேலே கோபப்பட்டு எரிஞ்சு விழுந்து அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது. எப்போவுமே பிள்ளைகிட்ட அன்பாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், அமைதியில் பேசணும். ஏன்னா உங்களை பார்த்து தான் வளர போகிறாங்க. நீ கோபப்பட்டுக்கிட்டே இருந்தால் அந்த ஆவி அவங்களையும் தொற்றிக்கொள்ளும், அவங்களும் கோபப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் பெற்றோர் தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக நீங்கள் வாழ்ந்து காண்பிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், பிதாக்களே உங்களுடைய பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருங்க. எந்த காரணமாகனாலும் இருக்கட்டும், நம்ம கோபப்படுத்தக்கூடாது. சில சமயத்தில் நம்ம கோபப்படுத்துகிற மாதிரி அவங்க நடந்து கொள்வாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, எதிர்த்து பேசுவாங்க. எல்லாமே பொறுமையாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு தந்த பெரிய பொக்கிஷம் உங்களுடைய பிள்ளைகள். அதை பாதுகாக்கிறதுல கவனமாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணுமா, கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்க்கணுமா. கர்த்தருக்கேற்ற சிட்சை இப்போ தான் சிச்சிக்க முடியாத. நீங்கள் நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா பல முறை வரும், பெரம்பு கையாடுங்க, பெரம்பு கையாடாதவன் பிள்ளைகளை பகைக்கிறான். அதாவது பிள்ளைகளை அடித்து வளர்க்கணும் என்பது பைபிளில் சொல்லியிருக்கிறாரு. அதான் சிட்சை என்று சொல்லப்படுகிறாரு. அப்போ இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் அதை ஏற்றுக்கொள்வாங்களா? இல்லை. பெற்றோர் அடிக்க போனால் பிள்ளைகள் மிரட்டுறாங்க, போலீஸில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸ்கூல்களில் பிள்ளைகளை கண்டிக்க முடியுதா? இல்லை. முன்னெல்லாம் பெரம்போடு தான் டீச்சர்ஸ் வருவாங்க. முதல்ல பெரம்பு கொண்டு மேஜில் வச்சுட்டு தான் பாடம் நடத்துவாங்க. அப்போ ஒரு சரியாக வீட்டு பாடம் எழுதலை, தப்பு பண்ணிட்டோம், பேசுகிறான், கூப்பிட்டு கையை நீட்டு அப்படின்னு அடிப்பாங்க. அவ்வளோதான், கையெல்லாம் பழுத்து போயிடும் நிறைய பேருக்கு அப்படி அடிக்கிற அடியில். ஆனால் இப்போ அப்படி அடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி டீச்சரை பிடிச்சி உள்ள வைன்னு கலாட்டா பண்ணி போராட்டம் நடத்தி, அதுக்குன்னு சில அமைப்புகள்லாம் இருக்குது, உடனே வந்துடுவாங்க. வேறு வேலை இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல, வந்துடுவாங்க. இந்த ஸ்கூலை மூடும்பா, அடிக்கும்பா, அந்த டீச்சரை அடியும்பா, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா பிள்ளைகளை கண்டிக்க முடியல இப்போ உள்ள சூழ்நிலையில். அப்போ இதான் பெற்றோருக்கும் பிரச்சனை, டீச்சர்ஸுக்கும் பிரச்சனை.
அப்போ என்ன செய்யணுமா? போதனை. அன்பாக நீங்கள் பிள்ளைகிட்ட பேசுனீங்கன்னா அவங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சிருவாங்க. நீங்கள் அன்பாக பேசி அவங்களுக்கு டீச் பண்ணணும், போதிக்கணும். எது நல்லது கெட்டது, எது செய்யணும் செய்யக்கூடாது, ஏதை செய்யக்கூடாதுன்னு வேத வசனத்திலேருந்து எடுத்து சொல்லணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம இந்த உலகத்தாரை போல அல்ல. நமக்கு பரலோகத்தில் ஆண்டவர் இடம் வச்சிருக்கிறாரு. அதை நோக்கி நம்ம பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்ம இதெல்லாம் விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் டீச் பண்ணால், போதிச்சா அவங்க புரிந்து கொள்ளுவாங்க. இன்றைக்கி பெற்றோருக்கு போதிக்கிறதுக்கு டைம் இல்லை, அதான் பிரச்சனை. நான் வேலையில் பிஸி, அப்புறம் டிவியில் பிஸி, அந்த சீரியல் பார்க்கணும், இதை பார்க்கணும் பிஸி, வேலையில் பிஸி. அதனால் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்காம நீங்கள் பெரிய பாவம் செய்கிறீங்க. பிள்ளைகளோடு உட்காந்து பேசணும், பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி என்ன தெளிவாக சொல்லணும், ஆண்டவரை ஆராதிக்கிற முறைகளை சொல்லி கொடுக்கணும். எவ்வளோ காரியம் இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை சாத்தான் தொட முடியாது, பிள்ளைகளை வஞ்சிக்க முடியாது, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அதனால் இதை மனசில் வைத்து ஆண்டவருடைய பாதத்தில் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் போது தான் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதை நீங்கள் விசுவாசிக்கணும். எத்தனை தகப்பன்மார் உங்களுடைய பிள்ளையை பிளஸ் பண்ணுறீங்க. வேதத்தில் பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நான் அவருடைய தேவன் ஆண்டவர் சொல்கிறார். அவங்களுடைய லைஃப்பை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கரம் வைத்து ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தின்படியே நடந்திருக்கிறதை வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்போ உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளோடு கூட டைம் எடுத்து உட்கார்ந்து பேசணும். பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆரம்பத்திலேயே ப்ரேயருக்குன்னு பிள்ளைகளுக்குன்னு ஆரம்பத்திலேயே நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வச்சுருக்கணும். அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த டைம் என் பிள்ளைகளோடு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை உட்கார வச்சே நீங்கள் பேசணும் இயேசுவை பற்றி. அப்போ இதெல்லாம் செய்யும்போது கர்த்தருடைய கரம் உங்கள் கூட இருந்து உங்கள் குடும்பத்தில் எந்த குறைவும் இல்லாத ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அப்போ அவர் ரெடியாக தான் இருக்கிறார். ஆனால் நம்ம தான் அதுக்கு டைம் கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு குடும்பம் தெரியும், நாகர்கோயிலில் நாங்கள் போனால் அவங்க வீட்டில் தான் தங்குவோம். நான் என்னுடைய மனைவியும் கூட்டத்துக்கு போகும்போதெல்லாம் அவங்க வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. அந்த குடும்ப ஜெபம் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு வருவாங்க. ஒருத்தர் டேம்பரின் வச்சுருப்பாங்க, ஒருத்தர் கிட்டார் வச்சுருப்பாங்க. ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு சின்ன குட்டி பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்கும் போதே வாசிக்கொண்டே பாட்டு பாடுவாங்க. வசனத்தை அப்படியே வாசிப்பாங்க. அந்த வசனத்தை வாசித்துட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் ஜெபிப்பாங்க. பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லோரும் அந்த ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ளே அப்படி இருந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவங்கள ஆசீர்வதித்து படிப்பில் உயர்த்தி இன்னும் அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். காரணம், சின்ன வயசுலேயே அவங்க பெற்றோர் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து அவங்களோட சேர்ந்து ஜெபித்து ஆண்டவர் குறித்து பேசி வழி நடத்தினாங்க. அப்போது நீங்களும் பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட உட்காந்து ஆண்டவரை குறித்து பேசணும். அவருடைய கிரியைகளை நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய மனநிலைமையில் ஒரு மாற்றமும் ஆசீர்வாதமான மாற்றம் உண்டாகும். அது உங்களுடைய குடும்பத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை, கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிமித்தம் எத்தனை குடும்பத்தில் கஷ்டம் இல்லை. கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிமித்தம் நிறைய பேருக்கு அவமான நெருக்கங்கள், குழந்தை இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு அவமான நிந்தை. இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வருடம் உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணி ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். பிள்ளைகளுக்காக இன்றைக்கு குறிப்பாக ஜெபிக்கணும். பிள்ளைகளும் நான் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதனால் என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படி ஆண்டவரே அப்படின்னு அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போ ரெண்டு பக்கமும் பிள்ளைகளும் தன்னை ஒப்பு கொடுக்கணும், பெற்றோரும் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து போதித்து நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். அப்போ குடும்பத்தில் நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும். அப்புறம் உங்களுடைய தேவைகளை எழுதி வைத்து கொள்ளுங்கள்.
உங்கள் குடும்பம் மாத்திரம் இல்லை, உங்களுடைய தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் இந்த மாதிரி ரட்சிப்பின் சந்தோஷம், குடும்ப உறவுகளில் உள்ள பாதிப்புகள் நீங்கி சமாதானம் உண்டாகணும். உங்கள் சபையில், உங்கள் ஊரில், உங்கள் பட்டணத்தில், அப்புறம் நம்முடைய தேசத்தில், இதெல்லாம் நம்ம முன்னிறுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாட்டில் 2,20,00,000 குடும்பங்கள் இருக்கிறான். 2,20,00,000 குடும்பங்கள், எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு எல்லா பிள்ளைகளும் இயேசுவை குறித்த பயத்தோட அவங்க மாறுனா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லுங்கள், என் பிள்ளைகளை இம்மட்டும் ஆசீர்வதித்தீங்க, பாதுகாத்தீங்க, அற்புதமாக நடத்தி வந்தீங்க, உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை துதிங்க. இனி வர நாட்களே என் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்கு வழி நடத்துதலை தரணும், கைடன்ஸ் கொடுக்கணும். ஆண்டவரே, அவங்களோட நான் நேரம் செலவு பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கனி தருகிற ஆண்டவரே, நல்ல ஒரு மரமாக இந்த பிள்ளைகள் இருந்து இயேசுக்காக கனி கொடுக்கணும். ஒலிவு மர கன்றுகளை போல வளரணும். பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிங்கன்னு ஜெபிங்க ஜெபிங்க. கருத்தா எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் இந்த சந்தோஷம் வரணும். எங்கள் சபையில் இருக்கிற எல்லா குடும்பமும் இந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறணும். அதற்காக ஜெபிக்கிறேங்க. மாநிலத்தில் இருக்கிறவங்க, தேசத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இப்போ ஒருமனப்பட்டு கருத்தாய் ஜெபிக்கிறோம். இந்த வீட்டில் எந்தெந்த வீட்டில் இப்போ ஜெபிக்கிறாங்களோ அங்கெல்லாம் உடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம், அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளை ஆசீர்வதியும். கீழ்ப்படுகிற இருதயத்தை தாரும், சாட்சியுள்ள வாழ்க்கையை தாரும், ஞானம் நிறைந்த இருதயத்தை கொடுத்த படிப்பிலும் ஆசீர்வதித்த பிள்ளைகளை உயர்த்தி அருளும். யார் யார் வீட்டில் குழந்தை இல்லைன்னு ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மீது உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வருடம் குழந்தை செல்வம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த வருடம் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து அவர்களை மகிழ பண்ணும். தடைகள் எல்லாம் விலகட்டும். நீர் கொடுத்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிறபடி படிப்பிற்கு வழிகளை திறந்து தாரும். இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உயர்த்தி அருளும். எங்கள் பட்டணம் முழுவதும், மாநிலம் முழுவதிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய பிரசன்னம் இறங்கவும், குடும்பங்கள் குட்டி மோட்சங்களாக மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மாற்றம் வரட்டும். அந்த ஆசீர்வாதத்தை காண செய்து அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Brother Rajashekhar and family, Bangalore, Karnataka. Happy birthday, baby Gracie. ஆதியாகமம் 12:2 படி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிஸ்டர் கார்த்திக் அண்ட் மிஸ்ஸஸ் எலிசபெத், அரக்கோணம், வேலூர். 2 தெசலோனிக்கேயர் 3:16 படி, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. மாஸ்டர் டேரான் காலேப், KGF கோலா. என்னாகமும் 6:24 படி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். பிரதர் பாபு வெள்ளிங்கிரி அண்ட் ஃபேமிலி, சென்னை. 2 சாமுவேல் 7:29 படி, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களது வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பிரதர் மணிமுத்து ஆல்வின் ஆப்ரஹாம் அண்ட் ஃபேமிலி, ஆலடிப்பட்டி, கங்கை கொண்டான், திருநெல்வேலி. சங்கீதம் 147:13 படி, கர்த்தர் உங்கள் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உங்களிடத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக.
சிஸ்டர் சந்திரா அண்ட் ஃபேமிலி, வள்ளியூர். யோவேல் 2:26 படி நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிஸ்டர் ரீட்டா அண்ட் ஃபேமிலி, கொடகு, கர்நாடகா. எரேமியா 31:9 படி இடராத செம்மையான வழியிலே கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுவாராக. சிஸ்டர் ரேவதி குணசேகரன் அண்ட் ஃபேமிலி, பாண்டிச்சேரி. ஏசாயா 49:16 படி கர்த்தர் தம்முடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறார். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9922246611. இமெயில் முகவரி partners@jesuslimbs.org. God bless you.